தூக்குனேன். இங்க என் பையனுக்கு ஒரு அம்மா வேணுமேன்னு தூக்குனேன். உனக்கு பொண்டாட்டி வேணாமா? எனக்கு பொண்டாட்டியாவது மயிராவது. அப்புறம் எதுக்கு என்ன தூக்குன சொல்லு. நான் வீட்ல இருக்கும்போது நீங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணக்கூடாது. பண்ணுவோம். ஆமா. அடுத்து இல்ல நீ வீட்டுல இருக்கும்போது உங்க அம்மா, நீ பக்கத்துல இருந்தா கூட உங்க அம்மாவை நான் ரொமான்ஸ் பண்ணவே மாட்டேன். கொஞ்சம் கூட அசிங்கமா தெரியல உங்களுக்கெல்லாம்? அசிங்கமா எங்க, நல்லா தானே இருக்கு. எதுக்கு எனக்கு லிப் லாக் கொடுத்த? லிப் லாக் நான் எங்க கொடுத்தேன்? நீ தானே கொடுத்த. தகப்பா என்னப்பா லிப் லாக் குத்தியா? லிப் லாக்னா உதட பூட்டு போட்டேன்பா. அந்த வாய் ரொம்ப பேசிச்சு, அதனால உதடால பூட்டு போட்டேன். அம்மா வயித்துக்குள்ள தெரியும் போது தெரியுமா ஒரு இருட்டு. இருட்டு அது எனக்கு இப்ப தெரியுது. உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது அவங்க தொடையா இருக்கும். கருப்பா அவன் உன்னை அம்மாவா பாக்குறான், நான் உன்னை அம்மாவாக்க பாக்குறேன். அம்மாவா பாக்குறேன். எனக்கு ஒரு சின்ன பாப்பா வேணும். குட்டி குஞ்சாப்பா. அவன் என்ன கேக்குறானோ அதெல்லாம் நிறைவேற்றதான் ஒரு தாய் தகப்பனோட கடமை. வா போவோம். பொண்ணுங்களெல்லாம் இப்படிதான் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நானும் ஸ்டார்டிங்ல ஏதோ காமெடியா போகுதுன்னு அமைதியா விட்டேன். ஏற்காடு வந்திருக்கோம். அப்பா கூட நீயும் லூசு தனமா பேசாத. போடான்னு சரி. பையனை, ஒரு பெத்த பையனை கை நீட்டி அடிக்கியே அடிப்பேன். போயிடான்னு சரி. அப்பதான் எனக்கு குட்டி பாப்பா வரும். ஆமா, நம்ம வந்துட்டு என்ன பண்றோம், இன்னைக்கே வந்துட்டு தாலியை கட்டுறோம், குடும்பம் நடத்துறோம். இருடா மவனே, இந்த வேட்டியில மடிச்சு தூக்கிட்டு போயிரு அம்மாவா. என்ன யாருக்கிட்ட? வேட்டிக்குள்ள வச்சு தூக்கிட்டு போயிரு உன்னைய. உன்னைய பார்க்க குட்டி குஷ்புன்னு நினைச்சேன். ஏடா குட்டி குஷ்பு? நீ ஓட்ட சட்டியாட இங்க அந்த இது ஒரு பாட்டுல வரும். நீ எங்கே என் நண்பே. நீ அப்படி வரியா? நீதான் இங்கு வேண்டும். எப்படிப்பா பாட்டு? எனக்கு அம்மா. அம்மா எங்கப்பா? நீ வேணும்னா நான் வேணா ஒரு பொம்மை எடுத்துட்டு வந்து இங்க வச்சிடுறேன். அதை கல்யாணம் பண்ணிக்கிறியா? பொம்மையை கல்யாணம் பண்ணி நான் என்ன பண்ணுவேன்?